அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய பெரிதின் நோய் என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். பெரிதின் நோய் சிறுகதை. நேற்று பொழுது இருக்க ரொம்ப வெள்ளனை கொண்டு வந்து ஆடுகளை தொழுவில் அடைச்சிட்டான் சுருளி. போய் பார்க்கும்போது ஆடுக வயிறு இறையில்லாமல் கொடேர்னு கிடந்தது. சுருளியை பார்த்ததும் ஆடுகள்லாம் மலமலன்னு எந்திரிச்சு மேய்ச்சலுக்கு தயாராக பேன்னு ஒன்று போல் சத்தம் கொடுத்து படலை தள்ளிக்கிட்டு வெளியேற முண்டி அடித்து சுருளியின் மூஞ்ச பார்த்து நின்னதுங்க. ஆடுக வயிறு எடுக்கலைன்னா சுருளிக்கு கண்ணடையாது. நடுச்சாம வர ஆனாலும் சரி, எவ்வளவு தொகை விட்டுனாலும் சரி, நல்ல மேய்ச்சத்தரை இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அவன் பசியை பற்றி கூட நினைக்கவே மாட்டான். ஆளுகளே வெளியேற முடியாத அடமலைன்னா கூட தொரட்டு கம்பு கொண்டு போய் மரம் மட்டைகளில் ஏறி 2 கொலை கொம்புகளை கொண்டு வந்து ஆடுக வைத்த நெப்புனாத்தான் இவன் கும்பாவுக்கு முன்னாடி கஞ்சி தண்ணிக்கன்னு உட்காருவான். முதலாளி மகளுக்கு கல்யாணம். அங்கே தான் வாரத்துக்கு ஆடு மேய்க்கிறான். நேற்று பூ முடிப்புக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பஸ்ஸு நிறைய ஆளுக வர்றதுனால தண்ணி அடிக்க, சமையல் பாத்திரம் எடுத்து வர, மற்ற வேலைகளுக்கு தோதா சுருளியை சாயந்தரமே சீக்கிரமாகவே ஆட்டை கொண்டு வந்து அடைக்க உத்தரவு போட்டிருந்தார் முதலாளி. ஆடு மொத்தமும் பேன்னு கத்தவும் அடடடா என்று பரிதாபமாய் தடவி கொடுத்தான். ஒத்த ஆடு மேயாமல் நின்னாலும் அதை புடதியில் போட்டு கீதாரி தேவர்கிட்ட போய் மருந்து மாயம் உள்ளே செலுத்தி அதை வயிறு இறமைய வைத்தால்தான் இவனுக்கு நிம்மதி. என்று பெருசாய் மூச்சை இழுத்து பலத்த யோசனையில் எல்லா ஆடுகளையும் பார்த்த மட்டும் இருந்தவன், பொறுங்க 2 எட்டில் போய் 1 ரூபா அள்ளி போட்டுட்டு 10 மணி வாக்கில் எழுப்பிடுறேன். மனுஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கொஞ்சம் ருசி மசியை சாப்பிட வேண்டாமா? அதுவும் இலை சாப்பாடு. கொச்சி கதவை இழுத்து சாத்தினதும் ரோடேறி மளமளவென்று நடக்க ஆரம்பித்தான். நல்லது பொல்லதுக்குன்னு உடுத்துற வேட்டியும் சட்டையும் ஒரு பார்வை முன்னும் பின்னும் வளைஞ்சு பார்த்துக்கிட்டான். தோளில் கிடந்த குடல் துண்டை ஒரு தடவை சரி பண்ணிக்கிட்டான். போய் வந்ததும் அப்படியே அழுக்கப்படாமல் ட்ரங்கு பெட்டியில் அவுத்து மடித்து வச்சிடணும்னு முடிவு. பக்கத்து டவுனில் கல்யாண மண்டபத்தில் முகூர்த்தம். இலை ரொம்ப ஃபோர்ஸாக தெரியுது. முதலாளி வீட்டு கல்யாணமா? ஆமாம் ஜாமியோ. பைக்கில் போனவர் இவனை பார்த்து குசி ஏற்றி விட்டு போனார். ஊரே திரண்டு சைக்கிள்லையும் மோட்டார் பைக்கிலும் விறுன்னு கல்யாணத்துக்கு பறந்துக்கிட்டு இருந்தது. அடே அப்பா, இந்த இலை சாப்பாடு சாப்பிட எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தான். கல்யாண நாள் கணக்கை ரொம்ப கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னும் 8 நாள் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா, 8 நாள் எங்கே இருக்கு? 8னா இன்னைக்கு வெள்ளி, அடுத்த வெள்ளியில் கல்யாணம், நடுவில் 6 தானே, 4 ஓடி போகும் என்று அவசரமாக கணக்கு சொல்வான். நாள் ராத்திரியோட காய்ச்சின கஞ்சி தீந்து போகிற மாதிரி அனந்தம்மா சட்டியை கழுவி கவுத்து வச்சுட்டா. காலையில் தான் அவர் கல்யாணத்துக்கு போயிடுவார்ல. என்னமோ நமக்கு தக்கன ஈடு செஞ்சுட்டு அவர் வகுத்துக்கு அவர் பார்த்துக்கிட்டாருன்னா நாம் வேலைக்கு போன இடத்துல 2 கருது காயை பிடிங்கி தின்னுட்டு ராத்திரி வந்து ஒலைய வைக்கலாம்னு அவன் நினப்பு. தேவர் அப்பிச்சு வீட்டுக்கு வேற போகணும். பிள்ளை உசுறு போக துரத்துறான். சின்ன பிள்ளைங்க குன்னிருமலுக்கு அவர் தான் கைராசிக்காரரு. சுருளி மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சான். 2 மைல் தூரம் ஏறு வெயிலில் நடந்தது. கொஞ்ச நேரம் கண்ணு இருண்டு தெளிஞ்சது. பந்தி கனஜோர நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லோரும் ஒன்று போல் குனிஞ்சு நிமிந்து போடுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆடுகள் அமர்ந்து இறமேஞ்ச மாதிரி தெரிஞ்சது சுருளிக்கு. ஆடுகள் வங்கோலையாக பட்டினி கிடக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. மண்டபத்துக்குள் கல்யாண சாப்பாட்டோட ஒருவித வாசனை கபகபன்னு இவன் பசியை கிளப்பியது. அடுத்த பந்தியில் உட்காந்துடணும், முடிச்சுட்டு போய் ஆடு எழுப்பணும். சோறு சாம்பார் கிடையாதோ என்று யோசிச்சபாரே மண்டபத்துக்கு வெளியே வந்து ஒரு பீடியை பற்ற வச்சான். இப்போல்லாம் 4 வகை வெஞ்சனம், அப்பளம், பாயசத்தோடு சாப்பாடு போகிற விருந்தெல்லாம் இல்லாமல் போச்சு. காலையில் ஒரு நேரத்தோடு கேசரி இட்லின்னு முடிச்சுட்டு கோளார மொய்ய வாங்கிடுறாங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. முன்னாடி ஈடு செய்கிறதெல்லாம் சொந்தக்காரங்க மட்டும்தான். ஆனால் ஊர் பூரா கூப்பிட்டு பந்தி நடக்கும். இப்போ கிரகப்பிரவேசம், சடங்கு, கல்யாணம், காடு ஏற்றினா அடைக்க ஊர் பூரா பத்திரிக்கை கொடுக்குறான். போய் பார்த்தோம்னா கல்லாப்பெட்டியும் கையுமா கிளப்பு கடை நடத்துகிறான். கல்யாண தடபுடெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு பாய்ச்சல் தான் கடுமையாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எவ்வளோன்னு பேசிக்கிடல. பந்தியிலையும் மொய் செய்கிற இடத்துலையும் தான் கூட்டம் அலமோதுனது. சுருளி வெளியே ஒரு பக்கமாக ஒடுங்கி போய் உட்கார்ந்துருந்தான். இன்னைக்கு ஆடு எழுப்ப முடியாமல் போச்சு. சிறுகுடலை பெருங்குடல் கவுக்கு
உட்காந்து 3 நேரத்துக்கும் தாங்க முடியாது ஒரு அணைப்பை அணைச்சிட வேண்டிதான். அதுக்கு தோதான ஆள் பார்த்து பக்கத்தில் உட்காரணும். பெருமைக்கு சாப்பிட்றோம் பக்கத்தில் உட்காந்தா கோயிலில் தழுக சோறு வாங்கி வாயில் போட்டுட்டு தூணில் துடைச்சிட்டு போகிற கதையாயிரும். வீட்டில் நல்லா 3 மம்பட்டி சோறு திம்பானுங்க. பந்தியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய லாடு லப்பலதாஸ் பேர மாதிரி முனிக்கி முனிக்கி தின்னுட்டு இருப்பான். இலையில போட்ட சோத்தை சாம்பார் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்து இலக்காரனை பார்த்தா அவன் அப்பத்தான் சாம்பாரில் இருக்கிற முருங்கைக்காய் அவரைக்காயை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இருப்பான். அடுத்த வரிசையில் எதுக்கு உட்காந்துருக்கிட்ட ஊர்பட்ட சவடாலாம் பேசிகிட்டு இருப்பான், பெரிய ஜில்லா கலெக்டர் மாதிரி. வகுத்தோட வெள்ளசாமி வந்திருந்தான்னா ரொம்ப தோதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு நினச்சதெல்லாம் வந்து விழுகும். சப்ளையர் அப்படி வரவழைப்பான். பந்தியில் உட்காந்து இலையில தண்ணியை தெளிப்பான். முதல்ல கேசரி வரும். கரண்டியிலிருந்து இலையில விழுந்ததும் விழுகு முன்னே 2 விரல் எடுத்து எல்லா பக்கம்னு இறப்புட்டிக்கே போய் விழுகிற மாதிரி ஒரு சூறை. 2 இலை தள்ளி போன கேசரிக்காரன் ஒரு இலையை தாண்டி வந்துட்டேன்னு பிறகு ஒரு தரம் வச்சுட்டு போவான். அவ்வளோதான், ஒரு வீச்சில் மாயமாயிரும். அடுத்த வரிசையில் பரிமாட்டி இருந்தவன் தற்செயலாக பார்த்து பந்து வைக்கிறான் பாரு, மொகர கணக்கா ஒரு இலையில வைக்காம போகிறான். முனங்கிட்டு வரிசையை தாண்டி வந்து வச்சுட்டு போவான். தடம் தெரியாமல் பழைய வீடு இலையை தெளிவாக கண்ணாடி போல் வச்சுருப்பான் வெள்ளச்சாமி. பந்தியை மேல் பார்க்குறவர் அப்படியே சுற்றி வருவார். வெள்ளச்சாமி இலையை பார்த்ததும் ஏய் கூடு விட்ட வயலா, ஒழுங்கா இலைவிடாமல் பார்த்து பரிமாறுங்களா அப்படின்னு அவர் உத்தரவுல ஒரு தடவை சமயக்கட்டிலிருந்து துருவா கேசரி வந்து சேரும். பிறகு வர்ற இட்லி வடை பொங்கல் எல்லாம் கீழ் குதிகாலில் இருந்து கிட்டிச்ச மாதிரி தான், ஒரே மல்யுத்தம். கொத்தனார் கரண்டியில் சாந்தள்ளி சந்து பந்தெல்லாம் எரிஞ்ச மாதிரி. பந்தி எந்திரிச்சு அடுத்த பந்திக்கு ஆளுக மலமலன்னு உள்ளே நுழைஞ்சது. சுருளியும் இடிச்சு தள்ளி அவசரமாக உள்ளே போனான். ஆளுக அங்கொன்னு இங்கொன்னுமா இன்னும் சாப்பிட்டு இருந்தது. பின்னாடியே போய் இடம் பிடிக்க ஆளுக வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. பாவம் சாப்பிட்றவங்க அபக்கு அபக்குன்னு 1 2 சாப்பிட்டாங்க. சரி, இனி அடுத்த பந்தி தான்னு சுருளி வெளியே வந்துட்டான். பசி அகோரமாக இருந்தது. அடுத்த குரூப்பில் எப்படியும் உட்காந்துடணும். மொய் ரூபாய் 25 தவிர பீடி வாங்க 8 மட்டும் இருந்தது. ஒரு பஞ்சந்தாங்கி கூட வழி இல்லை. பழையபடியும் ஒரு பீடியை பற்ற வச்சு தற்செயலாக பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது. மண்டபத்தை ஒட்டின வெத்தலை கடையில் அகத்தாம்பட்டியான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மண்டபத்தில் நுழைய சமயம் பார்த்து நின்றுட்டு இருந்தான். இவனும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. எத்தனை பேர் எப்பேற்பட்ட கொம்பைங்க வந்தாலும் சரி இடித்து தள்ளி விட்டுட்டு பந்தியில் போய் உட்காந்துருவான். அவனை யாரும் பந்தியிலிருந்து எழுப்ப முடியாது. அப்படி ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டான். சிறு வயசுலேருந்தே அவனுக்கு சமையல் பாத்திர கடை தான் கதி. வாடகை பாத்திரம் வண்டியில் ஏறும்போதே தேக்ஸாவோட தேக்ஸாவாக இவனும் ஏறி உட்காந்துருவான். விசேஷ வீடுகளில் பந்தலை பிரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பு. சில சமயம் சீசனில் 2 3 வண்டியில் பாத்திரம் ஏறினா பாத்திர கடைக்கார்ட்ட தீர விசாரிப்பான். அவரு இவனை போல ஏழை வாழைன்னா கொஞ்சம் இறக்கம் காட்டுறவர். ஏலை அகத்தாம்பட்டியான், அந்த ஒத்த மாட்டு வண்டி பின்னால் போயிடாதடா, பாவம் நம்மளை கணக்கா ரொம்ப நொஞ்ச புள்ளிய கல்யாணம்டா. பின்னால் நிற்கிது பாரு, அந்த வண்டி மாத்திரம் வெங்கடாச்சலபுரம் மே வீட்டு முதலாளி அளவுக்கு போகுது, அதில் தொத்திக்க தாங்கும்டா. 2 3 நாள் பொழுது போகும். இவனுக்கும் கல்யாண இலவுன்னு பேதமெல்லாம் கிடையாது. தேக்ஸா அண்டாக்கள் எண்ணிக்கை தான் கணக்கு. சுருளி அகத்தாம்பட்டியானுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான். இவன் எங்கன்னு இருந்து வந்தான்? ரேடியோ சத்தம் கேட்டக்கூடாது. இவனுக்கு கூட்டத்தில் கசமுசான்னு பேசுனாங்க. சுருளி மட்டும் அவனை பார்த்து லேசாக சிரிச்சான். அவன் யாரையும் கண்டுக்கிடல. அவனுக்கு தான் எவன் தயவும் தேவையில்லையே. தூரத்துலேருந்து பரிமாறி வர்ற கேசரியை பார்க்க பார்க்க பசிக்கும். அதுக்கும் சுருளியின் உள்நாக்கில் நெச்சி ஊத்து பறிஞ்சது. செர்ரி பழமும் முந்திரி பருப்பும் ஒரு சிலருக்கு தெய்வாதீனமாக முழுசாக விழுந்திருந்தது. அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்காதான் குறை. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும். நம்மக்கிட்ட வரும்போது பாரு, கேசரி கரண்டியோட ஒட்டிக்கிட என்ன உதறினாலும் இலையில விழுவாதாக்கும். முதலாளி வேகமாக உள்ளே நுழைஞ்சார். சுற்றி முற்றி பார்த்ததும் அகத்தாம்பட்டியானை பார்த்து நாக்கை துருத்திக்கிட்டு இலை எந்திரா. பிறகு கூட்டம் குறைஞ்ச பிறகு வந்து உட்காரு எந்திரி. அவன் கொஞ்சம் கூட கிணுக்குன்னு அசையலை. அவன் பாட்டில் சொல்லுதாம்னு தலையை கவுந்த மட்டில் உட்காந்துருந்தான். இவங்கிட்ட பாச்சா பழியாதுன்னு முடிவு பண்ணவர், எப்பா சுருளியே நீ கொஞ்சம் எந்திரிப்பா, இந்த முதலாளி சாப்பிட்டு கோயில்பட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நீ அடுத்த பந்தியில் உட்காரு. சுருளி எந்திரிச்சு வெளியே வந்தான். பொழுது உச்சியை தாண்டி மேற்கே சாய ஆரம்பித்திருந்தது. கருக்கல்ல விடிஞ்சும் விடியாமல் கஞ்சியை குடிச்சிட்டு ஆட்டை பத்துறவனுக்கு இப்போ பசி பொறுக்கலை. மொய் செய்கிற இடம் செலாத்தலாக தெரிஞ்சது. உள்ளூர் ஆட்டுக்கார சுருளி 25ன்னு எழுத சொல்லி ரூபாயை கொடுத்தான். சாப்பிட்டு வெத்தலை போட்டு பேசிகிட்டு இருந்த ஆளுக பக்கமாக வந்து உட்கார்ந்தான். இந்தாப்பா குருசாமி, இந்த பந்தியோட டிஃபன் ஐட்டம் தீர்ந்து போச்சு. ஒரு 10 படி அரிசி உலையில போட சொல்லியிருக்கேன். சாப்பிடாத ஆளுகளை தாக்காட்டி வை.
முதலாளி வந்து சொன்னது பசி இறைச்சலில் அடைப்பேறிய சுருளியின் காதில் லேசாக கேட்டது. பேசினபடி தான். காலையில் டிஃபனுக்கு மாத்திரம்தான் இலை எடுக்கிறதா பேச்சு. அதுக்குத்தான் சாப்பாடு போக சம்பளம் பேசுனது. நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் சமையல் பண்ணி பந்து வைக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டோம். இலை எடுக்க பேசி வந்த பொம்பளைகள் 2 பேரும் கராராக மூக்கு வெடைக்க பேசிக்கிட்டே இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையை உதறியவாறு கல்யாண வீட்டுக்காரரை எளப்பமாக பார்த்தாங்க. இந்தாம்மா, உன் முனிசிபாலிட்டி வேலையை என்கிட்ட காட்டாத. தூர நின்று நாய் மாதிரி பேசின காசை வாங்கிட்டு போ, ஒன்றும் நின்று போகாது. ஆத்திரமாக சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியே வந்தவர், இந்தால சுருளி, அந்த தேக்ஸை மூடிய அவளுக்கிட்டே இருந்து வாங்கிட்டு உள்ளே போ. மழை அந்த இலை ஏறா. இவளுக்கு என்னமோ பெரிய மயிருக மாதிரி பேசுகிறாளுங்க. போ, சீக்கிரம் போ. சுருளிக்கு மூஞ்சி இம்புட்டா சுருங்கி போச்சு. வெள்ளை வேட்டியையும் சட்டையும் ஒரு தடவை பார்த்து கொண்டான். நொந்து தோளில் அலங்காரமாய் போட்ட குடல் துண்டை தலைப்பாயாக கட்டினான். ஏய், இலைய மலமன்னு இழப்பா. என்னம்மா பிராமண புள்ள நண்டு பிடிச்ச கணக்கா எடுப்பமா வேண்டாமா நான் செய்கிறான். இப்படி ஒருத்தர் சொல்லவும், அவங்களுக்கு திங்குறதுலையும் துட்டு வாங்குறதுலாம் குறி. பேசி பாருங்க, அடே அப்பா. இப்படி ஒருத்தர், குருசாமி, மாப்பிள்ளை கூட வேலை செய்கிற ஆளுங்க ஷிஃப்ட் முடிஞ்சு 2 வேலையில் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. வேற அனாவசியமாக ஆளுகளை உட்கார விட்டுறாத. கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது மொய் எழுதுகிற 2 பேரையும் சாப்பிட சொல்லி சட்டுன்னு எழுத உட்கார சொல்லிடு. மொய் கணக்கு ஒரு ஆள் கையில் இருக்கட்டும். சுருளி குனிஞ்சு இலை எடுத்து நிமிரும்போது கண்ணில் பஞ்சு பஞ்சா ஏதோ பறக்கிற மாதிரி இருந்தது. மொத்த ஆடுகளும் பசியால் இவன் வயிற்றுக்குள்ளிருந்து பே பேன்னு துயந்து கத்துன மாதிரி வயிறு கூச்சல் போட்டது. பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பி வச்சுட்டு முதலாளி சாவகாசமாக 4-5 பேரோடு உட்காந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடித்த சாதுரியத்தையும் இவர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனதிலிருந்து நடந்த அனுபவங்களையும் வெட்டியும் ஒட்டியும் வெத்தலையும் மடித்து போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏய் சுருளி, பந்தியெல்லாம் முடிஞ்சதா? இங்கே வா. சுருளி தேக்ஸாவை கழுவி சமையலறையில் கொடுத்துவிட்டு குடல் துண்டை தலையிலிருந்து கலற்றி கக்கத்தில் வைத்து கொண்டு வந்து நின்றான். இந்த சேறுகளை அடிக்கி அந்த ரூமுக்குள்ளே வை. இந்த பய ஒருத்தன் கூட காணும், எல்லாம் போயிட்டான் போலுக்க. நீ இல்லைனாலும் சங்கடம் தான்டா. அடுக்கி வச்சு போட்டு கீழே அடிக்குழாய் இருக்குல்ல, தெருக்குழாயி, ஒரு 4 வாலி போல் அடித்து கொண்டு வந்து பந்தி உட்கார்ந்த இடத்துல பரசலா ஊற்றி அந்த விளக்கு மரம் எடுத்து ஒரு அடி அடிச்சு விடு. பொழுது கரகரவென்று மேற்கே மயங்கி கொண்டிருந்தது. சுருளியை சாப்பிட்டாயா என்று கேட்க நாதி இல்லை. ஊரிலிருந்து கொண்டு வந்த 2 தார்ப்பாய்களை அவன் தலையில் ஏற்றி ஊடுபாதை வழியாக நடக்கச் சொன்னார். ஏண்டா, ஆடு உன் பொண்டாட்டி பத்திட்டு போயிருக்காள்ல? இல்லை முதலாளி, பிள்ளைக்கு இழப்பு மாதிரி இருக்குன்னு தேவர்கிட்ட ஓடு கட்ட போகணும்னா போயிட்டு நமக்கு தான் நெத்து பிறக்க போகணும்னா பிள்ளைக்கு கொல்ல வந்துருச்சா? சரி போ. வாயில்லா ஜீவன் பட்டினி போட்டு அந்த பாவத்தை சுமக்காத. கல்வெட்டாங்கிடங்கில் இறங்கி மேலே ஏறும்போது அந்தி சாயிற நேரம். கண்கள் இருட்டி வந்தது. கண்ணுக்கு எட்ட மட்டும் இடுப்புயர நாற்றுகளின் மேலே வெள்ளி அலைகள் நொய் என்று மிதந்தது போல தெரிஞ்சது. கொஞ்ச தூரத்தில் வடக்க பக்கமாக தார் ரோட்டில் அனந்தம்மா சில்லான் போல இருந்த அவள் பிள்ளைய கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு வேகுது பிடுங்குன்னு ஓடியாந்துக்கிட்டு இருந்தா. இவன் ரொம்ப சத்தமாக அவளை பார்த்து கத்தினான். ஓய், தேவர் விட்டு ஓடு விட்டு போலையா? இந்த அபயம் அவளுக்கு கேட்டும் கேட்கும் முன்னே அவளை விடவும் தூரத்திலிருந்த ஆடுகள் கேட்டு எஜமானனின் வருகையை அறிந்து பே பே என்று ஒட்டுமொத்தமாய் கத்தத் தொடங்கின. அதில் அனந்தம்மாள் சொன்ன பதில் என்ன என்று சுருளிக்கு கேட்கவில்லை. ஆடுகளின் கதறலில் அவன் மனசு கரைந்து கனக்கத் தொடங்கியது. நன்றி, வணக்கம்.